வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் டைம் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது ஒன் பாட் ரெசிபிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். கார்ன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்ன் புலாவ் எந்த ஒரு மஞ்சூரியன் ரெசிபி கூடயும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சில்லி பன்னீர், கோபி மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நம்ம குக்கர்லேயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம், நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அது புலாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா திக்கான பேஸ்ட்டாக அடித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் கார்ன் சேர்த்துக்கிறேன். இதை தனியாக ஒரு 4 விசில் வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 120 கிராம் கார்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஊற வச்சிருக்கனால இதில் 1 பங்கு தண்ணி சேர்த்தா போதும். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சுருங்க. பாருங்க, 2 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா வெந்திருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதை விட குழையக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். புலாவுங்கிறனால ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்மளோட கார்ன் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான் சில்லி பன்னீரோட சர்வ் பண்ணேன். கிட்டத்தட்ட ரைஸ் பவுல் மாதிரி நான் சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட சைட் டிஷ் காம்போ ரெசிபிஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எதோட சர்வ் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.